ஒவ்வொரு மாதமும் கிரகத்தோட நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்குமே மாறுபடும். அந்த வகையில் இந்த நவம்பர் மாதம் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் உருவாகியிருக்கு? ஆண்டின் 11வது மாதமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது? என்ன விஷயங்கள் நல்லதாக நடக்கும், சாதகமாக என்னெல்லாம் அமையும், பாதகமாக என்ன நடக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கும்பம் ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள். நீங்கள் இப்போ நடந்திருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றத்தை தருது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனர்களால் எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் உங்களோட சொந்த ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், வீட்டிலேருந்து எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை நீங்கள் விரைவாக தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் இதனால் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவறாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கும்பம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் பாருங்கள், அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம், இந்த நட்சத்திரங்கள் கும்பராசியில் இருக்குது. உங்களுக்கு முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. கூடவே ராகு பகவானும் உங்கள் ராசியில் இருக்கிறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவானும் கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க. தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட நீண்ட கால கனவு நனவாகும் யோகம் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உருவாகும். ஆரோக்கிய பிரச்சனைகளை சமாளிக்க கொஞ்சம் போராட வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள், வருமானத்துக்கு ஏற்றது போல் செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே போல் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தொல்லை செய்யும். இந்த பிரச்சனைகள் எதுவும் உங்களை நெருங்கக்கூடாது அப்படின்னா தினந்தோறும் நீங்கள் உங்களோட வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான மனம் வர வழிபட்டுட்டு அன்றைய தினத்தை தொடங்குவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். இந்த கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்களாக இருப்பீங்க. உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை உங்களோட வாழ்க்கையின் பாடமாக எடுத்து செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. பொதுவாகவே கும்பராசியில் பிறந்தவங்க ஆழ்ந்த ஒரு சிந்தனையாளர்களாக இருப்பீங்க. சிறந்த ஞாபக சக்தி உங்ககிட்ட இருக்கும். சொல்லப்போனால் கருணை உள்ளம் கொண்டவங்க நீங்கன்னு கூட சொல்லலாம். எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் அன்பாக பாசமாக நேசமாக நடந்துப்பீங்க. பொதுவாக மனசில் எதையும் வச்சுக்க மாட்டீங்க. மனசில் ஒன்று வெளியில் ஒன்று உங்களுக்கு பேச தெரியாது. வெளிப்படையாக பேசக்கூடிய தன்மை கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்கள். அதே போல் மற்றவங்கக்கிட்ட நேசம் காட்டுறது, கருணை காட்டுறதுலாம் ரொம்பவும் சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் பேசக்கூடிய தன்மை கும்பராசி அன்பர்கள்கிட்ட இருக்கும். ஒரு முறை ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் அந்த முடிவை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டீங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பீங்க. வீட்டில் இருக்கிற எல்லோருக்குமே உங்களை பிடிக்கும். இந்த கும்பராசிக்காரங்க உங்களுடைய நண்பர்கள்கிட்டையுமே ரொம்பவுமே அன்பு காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலும் நண்பர்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா உங்களை தான் முதல்ல தேடி வருவாங்க. இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த அமைப்பால் என்ன பலன்களை இப்போ பெற போகிறீங்க, இந்த கிரக நிலையான என்ன மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ சொன்னோம் இல்லையா, கிரகநிலை, அதாவது ராசியில் ராகுவும் சனியும், ரணருண ரோகஸ்தானத்தில் குருவும், தொழில் கர்மஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்காங்க அப்படின்னு. இதனால் இந்த கிரக அமைப்பால் என்ன மாதிரியான பலன் வருது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் நீங்கள் ரொம்ப நாட்களாக தடைப்பட்ட ஒரு சில காரியத்தை முடிக்காமல் வச்சுருப்பீங்க. அந்த தடைப்பட்ட காரியத்தை இந்த மாதம் ரொம்பவுமே சிறப்பாக செய்து முடித்து நன்மையை பெறக்கூடிய யோகம் இருக்குது. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து காட்டுவதன் மூலம் அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற முடியும். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இருந்தாலுமே நீங்கள் நினச்ச கொள்கைக்காக பாடுபடக்கூடிய யோகம் உண்டாகியிருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்கள் அதிகமாக பேசுறதை தவிர்த்தால் நன்மைகளை நீங்கள் பெறலாம். அடுத்தவங்க சொல்கிறத நம்புறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஆலோசனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யுங்க. குறிக்கோளோடு இருக்கிறது நல்லது. அந்த பயணம் நன்மையை கொடுக்கும்.
வாடிக்கையாளர்களோட தேவையை அறிந்து செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட முன்னேற்றத்திற்குமே இது உதவியாக இருக்கும். சில சலுகைகளை கொடுங்க, வாடிக்கையாளர்கிட்ட கனிவாக பேசுங்க, எடுத்துரிஞ்சு கோவப்படுறத குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கிற உங்களுக்கு உங்களோட பணிகளை நீங்கள் ரொம்பவுமே துணிச்சலாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை ரொம்பவும் சிறப்பாக செய்து வெற்றி பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையுமே கிடைக்கும். அதிகாரிகளின் பாராட்டுக்கு நீங்கள் ஆளாவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடித்து காட்டுவதன் மூலம் சிறப்பான உயர்வையுமே நீங்கள் இந்த மாதம் பெற முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைஞ்சிடும், நெருக்கம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு பக்கபலமாக உங்களுக்கு அமையும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும் யோகம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பின்னடைவை சந்திச்சுட்டு வந்த நீங்கள் பொருளாதாரத்தில் இப்போ உயர்வு பெற போகிறீங்க. 3ஆம் நபரின் ஆலோசனை, 3ஆம் நபரின் திட்டங்களை உங்களோட வியாபாரத்தில் நீங்கள் செய்யாதீங்க. புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். அவங்களோட நட்பு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கொடுக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் இப்போ பக்கபலமாக இருக்கும். இதனால் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. புதிய நபர்களின் நட்பு உண்டாகும். இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறத தவிர்த்துட்டு உங்களுடைய செயல்களில் வேகம் காட்டுங்க. அதுதான் ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு படித்தா நன்மைகளையும் நல்ல மதிப்பெண்ணையும் பெற முடியும். ஆசிரியர், பெற்றோர், சக மாணவர் மத்தியில் கும்பராசி மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு மரியாதை அதிகரிக்கும். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகிருக்கு, என்ன மாதிரியான கிரக நிலை அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் நல்லா நடக்கும். அந்த தொழில் வியாபாரத்துக்கு தேவையான உதவிகளுமே உங்களுக்கு நல்ல முறையில் உண்டாகும். வாடிக்கையாளரோட தேவையை தெரிஞ்சுக்கிட்டு பொருட்களை அனுப்பி அவங்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய யோகம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களோட திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய யோகம். திறமையாக உங்களோட பணிகளை செய்து முடிக்கிறதுனால நிர்வாகத்துக்கிட்ட நல்ல பெயர், நல்ல ஒரு மதிப்பு, மரியாதையை நீங்கள் பெற போகிறீங்க. குடும்பத்திலையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை, சண்டை, சச்சரவு இந்த மாதம் உங்களை விட்டு தீரும். பிள்ளைங்க விரும்பக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உங்களோட சொல்படியை அவங்க கேட்டு நடக்கிறது மனதுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், வீடு, வாகனம் போன்ற வாய்ப்புகள் உண்டாகும். அல்லது வச்சிருக்கிற வீடு, வாகனத்தை புதுப்பிக்கிறது போன்ற யோகம் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இழுபறியாக இருந்த வேலையுமே நல்லபடியாக சாதகமாக நடந்து முடியும். மனம் மகிழும்படியான சம்பவங்கள் இப்போ உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பான வாய்ப்புகள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். வெற்றி வாய்ப்பு குவியக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால பொதுவாக நீங்கள் நீதி நேர்மைக்கு உட்பட்டு செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். புத்தி சாதுரியத்தை கையாளுவதால் நல்ல ஒரு லாபகரம் நிறைந்த காலகட்டமாக இந்த மாதத்தை உங்களால் மாற்றி அமைக்க முடியும். அதுக்கப்புறம் பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் நீங்கள் நினச்ச மாதிரி உங்களை தேடி வரப்போகுது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். கல்வியில் ஆர்வமாக நீங்கள் இருக்கணும். பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே நல்ல ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளை பெரும்பாலும் பெறலாம். இந்த மாதம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளிலிருந்து மீண்டு வரவும், எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க, நன்மையை பெறுவீங்க. அது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாம். அம்மனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நல்லதாக நடக்கும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினம் 16, 17 அன்றைய தினம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே கவனமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அன்றைக்கி நீங்கள் மௌன விரதம் இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்ட தினங்கள் 25, 26, 27 இந்த 3 தினங்களும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயத்திலுமே நன்மைகள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அன்னையின் அருளால் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,
உங்களுடைய நண்பர்கள் கும்பம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.